தேவராஜ். நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் என்னென்னங்க இங்கே என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருமஞ்சனம், தசாங்கம், சாம்பிராணி, பன்னீர், தேன், விளக்கு திரி, குத்துவிளக்கு திரி, விளக்கு, எல்லா ஐட்டம் பூஜைக்கு உண்டானதெல்லாமே எல்லாம் ஹோல்சேல் தானே? ஹோல்சேல் ரீட்டைல். ரீட்டைல். எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இங்கே கடை வச்சு 26 வருஷம் ஆகுது. 26. அதுக்கு முதல்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. 4x4 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 இந்த பக்கம் 2 அடி, அந்த பக்கம் 2 அடி. மற்ற இதுக்கெல்லாம் பக்கத்துலலாம் ஸ்டாக் வச்சுக்க வேண்டியது. வாடகை எவ்வளோங்க இங்கே? இங்கே வந்து கவர்மெண்ட் வாடகை ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஒரு மாதத்துக்கு 960. 900 வரும். 900. இது என்னென்னு சொல்ல முடியுங்களா? சந்தனம். இது சந்தனம். அது சாம்பிராணி, பால் சாம்பிராணி. திரும்ப இது மெரூன் குங்குமம். பக்கத்தில் மஞ்சள், அரளி மஞ்சள், சாம்பிராணி கோனு, அப்புறம் மஞ்சள் தூள், விளக்கு தீ, கல்பூர், அப்புறம் சந்தன பவுடர், விபூதி, தாளம்பூ, நூல் திரி, நூல், இல்லை நூல் பச்சை, மஞ்சள் தூள், தாலிக்கயிறு, ஊதுபத்தி வாட்டி, ஒரு 25-30 கம்பெனி இது. எல்லாமே எல்லாம் கோயிலுக்கு சம்மந்தமாக கோயில் பூஜா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க? எல்லாமே ஓமத்துக்கு ஓம ஜாமான் வருதல்ல. ஆமாம். கொப்பரை தேங்காய், ஓமக்குச்சி, ஓம திரவியம், பஞ்சகாவியம், பஞ்ச விளக்கு எல்லாமே ஓமத்துக்கு உண்டானதல்ல. சரி, இந்த மார்க்கெட்டு எப்போ ஆரம்பிச்சதுன்னு ஏதாவது தெரியுங்களா? அது இருக்கு 100 வருஷம் இருக்கும். 100 வருஷம்? அதெல்லாம் 100 வருஷம் வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கு. வெள்ளக்காரங்காலத்துலேயே இருக்கு. அப்போ போட்ட தகர இதில் சீட் அந்த இதுலாம் 2 இதுலாம் இருக்கும். ஒரு கல்வெட்டு கூட இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் 2 பக்கம் கமான் இருக்கும், அதில் கல்வெட்டு இருக்கு. மார்க்கெட் உதயமானது 100 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். 100 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும், குறைவு இருக்குது, அதுக்கு மேலே இருக்கும். இந்த மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் பூ மார்க்கெட் லங்கர் கண்ணான்னு இருக்கலாம், அந்த மார்க்கெட் பண்ணாங்க. அதெல்லாம் குதிரை வண்டி இதாக இருந்தது. அதுவே மண்டி மகால் அது. அப்படியே அது வச்சு லங்கர் காணும் அந்த ரோடு. அது இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் கோயம்புத்தூருக்கு இதுதான் பெரிய மார்க்கெட், ஃபஸ்ட்டு வந்த மார்க்கெட். இதிலிருந்து டெவலப்மெண்ட் விரிவாக்கப்பட்டது தான் உங்களுக்கு சாய்பாபா காலனி மார்க்கெட், தடாங்க ரோட்டு இருக்கிறது, உப்படத்தில் இருக்கிறது, சிங்கநல்லூர் இருக்கிறது, எல்லாமே தனித்தனியாக வச்சுது. இதுக்கப்புறம் தான் இங்கே இட வசதி பத்தாமல் அங்கேருந்து வரவங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு அங்கங்கே பிரித்து விட்டாது. காந்திபுரம் மார்க்கெட் எல்லாமே பிரித்து விட்டாது. இன்னும் பிரியுது, இன்னும் பிரிஞ்சு கொண்டு தான் இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்று, இது மட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ண விடாமல் இருக்காங்க. அப்படியே இருக்கு. அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மாற்ற முனிசிபாலிட்டி ஹேண்டில் பண்ணிச்சுன்னு 2வது கிடைக்கிறது சிரமம் இல்லையா? அது அவங்க கரெக்டான உத்தரவாதம் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? எனக்கு 60. ஸோ இதுக்குள்ளே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்களா? கோழி மாதிரி கொஞ்சம் போக வேண்டியதாக. எங்கே ஒரு தடவை போங்க, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. கோழி மாதிரி போங்க. ஒரு நாளைக்கு 25 ஏடிக்கு போகிறேன். சரிங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. கஸ்டமர் வந்துருக்கு. பெரிய பஞ்சு திரி, நூல் திரி பாக்கெட் தான் சுரணை வரதில்லை. பாக்கெட்டில் பஞ்சு அப்படியே லூஸாக இருக்கும். இதில் ஏதாவது பண்ணிக்கலாங்களா? பெருசாக பண்ணலாமா? பெருசாகவே இருக்கும். உள்ள உங்களுக்கு அது பார்க்க பார்த்தாரு. அதான் இங்கே வச்சு 20 அதுக்கு மேலே லைன் போயிட்டு இப்போ போகிறதில்ல. அதெல்லாம் இல்லைம்மா. 2 ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. ஃபோன் பண்ணால் என்ன வேணும்னு சொல்லுவாங்க. செட்டில் போட்டுவிட்ருவோம். இங்கே பெரிய கடையில் காசு கொடுத்துருவாங்க, நான் போய் வாங்கிக்கலாம். இல்லை நான் அக்கௌண்ட்டில் போடுவேன். ஏன் மொத்தம் இது எவ்வளோ பெரிய கடை வச்சாலும் பத்தாதுங்களா? புதுசாக ஐட்டங்க வரும் இது இல்லைங்க. அதாங்க லோடிங் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் சரக்கு ஒருத்தருக்கே வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் குடோன் போட்டார். 10,000 குடோன்னு 10 வரும். இப்போ போன வருஷம் தான் அவர் தவிர்த்து இறந்துட்டார். பசங்கள்லாம் இப்போ நல்லா குறைச்சிக்கிட்டாங்க, சேல்ஸெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க.
ஹோல்சேலாக ரத்து பண்ணிட்டாங்க. வீட்டில் மட்டும் விற்கிறாங்க. இந்த சாம்பிராணி இதுதானே ஒரிஜினல் சாம்பிராணி? ஒரிஜினல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. 1000 ரூபா வரைக்கும் இருக்கு. இது என்ன பால் சாம்பிராணி. பால் சாம்பிராணி இது 100 கிராம் 40. 100 கிராம் 40 ரூபா. உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துறாங்களா? மலையிலேருந்து வருதானே? விருதுநகர்லேருந்து. விருதுநகர்லேருந்து சாம்பிராணின்னு விருதுநகர் தான். ஐயா என்னதான் இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும். அப்படியே பழகி போச்சு. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. சொல்லுங்க. அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? நீங்கள் டிவியில் நிறைய பார்ப்பீங்களா? சொல்லுங்க. இங்கே நம்ம பொள்ளாச்சியில் கூட ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுங்களா? ஆமாம். பொள்ளாச்சி மாதிரியே இருக்கிறீங்க. இல்லைங்கய்யா, நேற்று நான் பார்த்தேன் அவரை. உங்களை மாதிரியே இருந்தார். இன்னைக்கு அவங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல. நேற்று இன்னைக்கு பொள்ளாச்சியெல்லாம் போயிருக்கேன். பொள்ளாச்சியில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பொள்ளாச்சியில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 9 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருந்தது. போயிட்டு வராது சரக்கு. அங்கே வந்து 35 கடைக்கு சரக்கு கொடுத்துருக்கேன். 35, 38 பெரிய இந்த மாதிரி கடைக்கு பெரிய கடை. அங்கே ஒரு 5-6 கடை தான் ரொம்ப பெரிய கடை. சரிங்க. சரஸ்வதி, விஜயலட்சுமி ட்ரேடிங், என்ன சுதாகர் அவங்க தான் பெரிய இது. அப்புறம் ஜீனத் ஸ்டோர், அது பெரிய, அவங்களும் பெரிய குடோன். அவங்களுக்கு அப்போவே 6 குடோன். அவங்க தீப்பெட்டி மிட்டாய் எல்லாமே வச்சுருக்கோம். வருமானம் ஒரு ஆளுக்கு உண்டானது கிடைக்கும். ஒரு 500-600 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான் வருங்களா? அவ்வளோதான். நோம்பி நொடி வந்தால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். பெருசாக வரணும்னா வெளியே கடைகளுக்கு நம்ம போய் சப்ளை பண்ணணும். இங்கே குறிப்பிட்ட டைம் தானே ஒரு 10 மணி நேரம் 12 அவ்வளோதானே. அது இப்போ 4 மணி நேரம் வெளியே போய் ஆர்டர் எடுத்தோம்னா அதில் ஒரு 500-ரூவா 400 ரூபா கிடைக்கும். இதையும் நம்பிட்டு இருக்க முடியாது, அதையும் நம்பிட்டு இருக்க முடியாது. 2 கேரண்டி இல்லாத வாழ்க்கை. அங்கேயே ஏதாவது லைனுக்கு போகிற இடத்துல அவன் 2 ரூபா கம்மியாக அவன்கிட்ட வாங்கிக்குவான். நீங்கள் போகிற டைம் லேட் ஆச்சுன்னா அவர் பணம் அவர்கிட்ட வாங்கிடுவான். முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா ஃபீல்டும் இருக்குது. இந்த ஒரு ஃபீல்டு இல்லை, டோட்டலாக எல்லா ஃபீல்டும் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, முன்னாடியெல்லாம் ஒரு நல்ல வருமானம் வந்த ஒரு முன்னாடி வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு 50,000 சரக்கு அஞ்சு போனதுமே டக்குனு முதல்ல ஒரு 40,000 கொடுப்பீங்க. இன்றைக்கி ஆள் வரலன்னா கடைக்காரங்களுக்கு லக்கியாக இருக்குது. நீங்கள் என்னங்க திடீர்னு வந்துட்டீங்க, இருந்தாங்க ஒரு 5,000 வச்சுங்க, 10 ரூபா வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பணம் ரெடி ஆனது போட்டு விட்றேன். ஃபோன் வந்தது ரொம்ப அட்டகாசம். நான் உங்களை ஃபோன் பண்ணுறேன், போட்டு விட்றேன். எங்கே போட்டு விடுவான்? 2வது மாதம் நீங்கள் போகிறீங்க, கலெக்ஷன் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகிடும். சரிங்களா? பூமாட்ட வரம்ல எனக்கு ஆயுத பூஜைக்கு வந்து அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபா இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ தெரியல பண்ணுறது? 2,000. ஒரே ஒரு கடைக்கு பேருக்கு நம்ம போனால் உட்கார 2 ரூபா வேணும். விட்டுட்டேன், வேண்டாம். இதுக்கு போட்டிங்கன்னா 1000 இப்படி சுத்திரக்கணி எதுக்கு சொல்லிட்டு இப்படிதான். நாளைக்கு வா, ஊருக்கு டைம் வா, அப்புறம் வா, இப்போ வா. கவர்மெண்ட் எல்லாம் இருக்குது. நாளைக்கு காலையில் வாப்போம், நாளைக்கு தாராபுரம் போகணும், நம்ம மதுரை போகணும். என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு அந்த வேலைக்கு கட்டிருக்க முடியாது. ரெண்டாம் போக அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? சரிங்க, நன்றி.